ஆலயத்துக்கு போறோம், ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இலவச தரிசனம் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் நாம் காசு கொடுத்து தரிசனம் பார்க்கின்ற இடம் இருக்கும். இப்ப நம்ம ஒரு ஆலயத்துக்கு போறதனுடைய நோக்கம் உடனே போய் மூலவரை பார்த்து விட்டு உடனடியாக வீட்டிற்கு வருவதுதான் இலக்கா? கோயிலுக்கு போறீங்க, எதுக்கு போறீங்க? ஆன்மா என்பது அமைதி பெற வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு செல்றோம். இலவச தரிசனத்துல நிக்காம என்ன பண்றோம்? 500 ரூபாய் கொடுத்து போய் அந்த கட்டண தரிசனத்துல போய் உடனடியாக பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டு அதை ஊருக்கு தெரியும்படியாக பெருமையாக பேசுகின்ற எண்ணம். நீ இறைவனை பார்த்தாய், உன்னை இறைவன் பார்த்தானா? அந்த நீண்ட வரிசையில் நிற்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய பேரழகை அணு அணுவாக ரசித்து கொண்டு உள்ளே செல்லணும். அந்த கூட்டத்தோடு கூட்டமாக அடியார்களோடு நின்று கொண்டு இறைவனை தரிசிக்கின்ற பொழுதுதான் ஒரு நொடியாவது உங்களை நோக்கி இறைவன் பார்ப்பான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எனக்கு BMW கார் இருக்கு, மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இருக்கு, இறைவனை காசு கொடுத்தா போய் எப்போ ஒன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அளவுக்கு அதிகமான துன்பத்தை உங்களுக்குத்தான் தருவான். செல்வம் வருவதற்கு ஒரு வழி இருக்கும், ஆனால் விடுவதற்குள் போவதற்கு பல வழி இருக்கிறது செல்வம். அதனால் செல்வத்தால் நாம் உயர்ந்து விட்டோம் என்பதற்காக இறைவனிடம் போய் கர்வத்தோடு நடந்து கொள்ள கூடாது. ஆக்கிய அவனுக்கு நம்மை அழிக்கவும் தெரியும். எழுதப்பட்ட விதியை அவ்வளவு எளிதிலே யாரும் மாற்றிவிட முடியாது. மாற்ற வேண்டும் என்றால் அது இறைவனுடைய திருவரு கருணை இருந்தால் மாத்திரம்தான். அருணகிரிநாதருக்கு எப்படி முருகப்பெருமானுடைய கால்பட்டு அவன் விதி மாறியதோ அப்படித்தான் திருவண்ணாமலையிலே கோபுரத்தில் இருந்து கீழே விழுகின்றார் அருணகிரிநாதர். விதி முடிந்து விட்டது என்று அவர் எண்ணுகின்ற தருணத்திலே இரு கரங்கள் ஏந்தி கொண்டு முருகப்பெருமான் அவரை காப்பாற்றினார். காரணம், செய்யக்கூடாத அத்தனை தீய வழிகளிலும் சென்ற அருணகிரிநாதரை இறைவன் ஏன் தேர்ந்தெடுத்தான்? நல்லவர்களை தேர்ந்தெடுக்காமல் வாழ்க்கை முழுவதும் காமக்களி ஆட்டங்களில் விளையாடி கொண்டிருந்த அருணகிரிநாதருக்கு ஏன் எவ்வளவு உயர்வு? முருகர் பக்தர்களிலே உயர்ந்தபட்ச மதிப்பு என்று சொன்னால் அருணகிரிநாதருக்கு உண்டு. ஏனென்றால் எவன் ஒருவன் தான் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்பொழுதே அவன் தவறுகள் அனைத்தும் இறைவனால் மன்னிக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளணும். தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவு செய்து அருணகிரிநாதர் விழுகிறார். கரங்களில் ஏந்தி கொண்ட முருகப்பெருமான் அவர் மூலமாக நம்முடைய தமிழுக்கு திருப்புகழை தந்தார். அந்த அருணகிரிநாதர் எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சார்? கிருபானந்த வாரியார் எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சார்? படிக்காதவர்கள் தான் இந்த படித்த மக்களுக்கு தேவையான அத்தனை தத்துவங்களையும் கொடுத்தவர்கள் யார் என்றால் படிக்காதவர்கள் தான் இந்த படித்தவர்களுக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். வாரியார் சுவாமிகள் இளம் வயதிலேயே 10,000 பாடல்களை பாடக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருந்தார். அவருக்கு குரு அவருடைய தந்தை மல்லையதாசன் தான். வேறு யாரிடமும் போய் அவர் கல்வி கற்கவே இல்லை. வடலூரிலே இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் எந்த பள்ளிக்கூடத்திலே போய் படித்தார்? திருவருட்பா எழுதினார். 6000 பாடல்களை நமக்கு கொடுத்தார். இலக்கண பிழை இல்லாமல், அதாவது இலக்கண வகுப்பிற்கு சென்று இலக்கணம் படித்தவர்கள் கூட எழுத முடியாத பாடல்களை எல்லாம் வள்ளல் பெருமானும் அருணகிரிநாதரும் பாடினார்கள் என்றால் எது காரணமாக அமைந்தது? இறைவன் மீது அவர்கள் செலுத்திய பக்தி ஒன்றுதான் காரணமாக இருந்தது. இதிலே பக்தியில் கூட பாடல்களை பாடி இறைவனை அடைந்தவர்கள் சில பேர். பாடலும் தெரியாது, இறைவனுக்கு நான் தொண்டு செய்வேன், அப்படி இறைவனுக்கு தொண்டு செய்வதின் மூலமாக இறைவன் எனக்கு முக்தி பேற்றை தருவானா என்றால் அவர்களுக்கும் தருவான். தேவாரம் பாடிய மூவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படுகின்ற சுந்தரர் மூவரும்
பாடல்களை பாடினார்கள். ஒவ்வொரு ஆலயங்களுக்கு சென்று இறைவன் மீது பாடல்களை பாடி அவன் பெருமையை உலகிற்கு அறிவித்தார்கள். அவர்களுக்கும் முக்தி பேறு கிடைத்தது. இங்கே நாம் பார்க்க போகின்ற கலிய நாயனாருக்கும் முக்தி பேறு கிடைத்தது. அவர் எந்த பாட்டும் பாடல, அவருக்கு பாடல் தெரியாது. சிவத்தொண்டு ஒன்றேதான் தன்னுடைய வாழ்க்கையில் முழு மூச்சாக வாழ்ந்தவர் அந்த கலிய நாயனார். எனக்கு பாடல் தெரியாதுங்க, ஒரு கோயில்ல போய் கொஞ்சம் சுத்தம் பண்ணுவேன், விளக்கு மாற்றை எடுத்து நான் சுத்தம் பண்ணுவேன், இறைவன் எனக்கு கருணை கொடுப்பானா என்று கேட்டால் அவர்களுக்கும் கருணை உண்டு. உழவார பணி செய்து தேவார பாடல்களை பாடிய அப்பர் பெருமானுக்கும் இறைவன் திருக்கைலாய காட்சியே திருவையாற்றிலே வந்து கொடுத்தான். வேறு யாருக்கும் அவ்வளவு எளிதிலே சிவபெருமான் காட்சி கொடுத்திருப்பார். ஆனால் உமையவளோடு சேர்ந்து அந்த காளை வாகனத்திலே உட்கார்ந்து, நீ கைலாயத்திற்கு வர வேண்டாம், நீ இருக்கக்கூடிய திருவையாற்றிற்கே நான் வருகிறேன், உனக்கு அந்த கைலாய காட்சியை நான் திருவையாற்று குளத்திலே கொடுக்கிறேன் என்று சிவபெருமானே இறங்கி வந்திருக்கிறான் என்றால் அவருடைய அன்பும் பக்தியும் எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பக்தியை பொறுத்த வரையில் இறைவனை நாம் நாடி செல்வது என்பது அது ஆரம்ப நிலையில் இருக்கணும். நம்முடைய செயல் என்பது இறைவனை நோக்கியதாக இருப்பது ஆரம்ப நிலை. ஆனால் வாழ்வின் முடிவில் நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோமோ அந்த இடத்தில் இறைவன் நம்மை தேடி வந்தால்தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்ததற்கே பயன் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரண தருவாயில் கூட இத்தனை சொத்துக்களை விட்டு செல்கிறோமே, இந்த பேரப்பிள்ளைக்கு இதை எழுதவில்லையே என்று எண்ணி தொலைந்தால் ஆயிரம் பிறவிகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டேதான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே இறைவன் மீது முழு நாட்டம் ஏற்படணும். அதுக்காக நீ எல்லா நாட்களையும் இறைவனே தொழுது கொண்டு இருக்க வேண்டும், கோயிலுக்கு சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பது சைவம் ஒரு நாளும் வலியுறுத்துவது கிடையாது. உனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ அப்பொழுதெல்லாம் நமச்சிவாய மந்திரத்தையும் சிவாய நம என்ற மந்திரத்தை சொன்னாலே போதும். அதற்கு கோயிலில் சென்று வழிபாடு செய்துவிட்டு வணங்கிவிட்டுத்தான் வர வேண்டும் என்ற நியதி சைவத்தில் கிடையாது. நமக்கு இறைவன் வாய் கொடுத்திருக்கிறான். அது உணவு உண்ண மட்டுமல்ல, நமக்கு அவனுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு நன்றாக பேசக்கூடிய நாவினை இறைவன் படைத்து கொடுத்திருக்கிறான். தேவாரம் பாடிய திருநாவுக்கரசர் ஒரு பாடலில் சொல்வார், கருவாய் கிடந்து உன் கடலே அறியும் கருத்தருயேன். நான் கருவாய் கிடந்தேன், கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையே. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, கரு என்பது என்ன என்றால் தாயினுடைய கருமுட்டையில் விந்தணுக்கள் சென்று சேர்ந்த பிறகுதான் நாம் கருவானோம் என்று நினைக்கிறோம். நாவுக்கரசர் சொல்கிறார், கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையே. உண்மையிலே ஒரு குழந்தை என்பது முதலிலே எங்கே இருக்கிறது என்றால் தாயிடம் கிடையாது, ஒரு தந்தையிடம்தான் முதலிலே இருக்கிறது. கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையே. அவருடைய திருநாவுக்கரசருடைய தந்தையார் பெயர் புகழனார் என்று பெயர். அந்த தந்தையின் உடலுக்குள் அவர் இருக்கின்ற பொழுதே உன்னுடைய திருவடி பேற்றை நான் தினந்தோறும் நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார் என்றால் எவ்வளவு ஆழமான உயர்ந்த பக்தி திருநாவுக்கரசருக்குள் இருக்கும். தந்தையினுடைய விந்தணுக்களில் இருக்கின்ற பொழுதே என் தந்தை தினந்தோறும் ஆலயம் சென்று இறைவனுடைய திருவடியை வணங்குகின்ற பொழுதே அவரோடு சேர்ந்து நானும் வணங்கினேன் என்ற ஒரு சிந்தனை என்பது வேறு எங்கும் கிடையாது.
கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன். எப்ப நான் உருவா மாறுறேன்? தந்தையினுடைய உடலில் இருந்து ஒரு தாயினுடைய சுரோனிதத்திற்குள் வந்த பிறகுதான் எனக்கு உருவம் என்பதே கிடைக்கிறது. அந்த உருவாக இருக்கின்ற பொழுதே என்னுடைய தாய் மாதினியார் தினந்தோறும் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். தந்தையும் சிவனை வணங்கி கொண்டிருந்தார், என்னுடைய தாயும் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்ததினால் நான் கருவாய் கிடந்த பொழுதும் உந்தன் நாமத்தை தான் பயின்று கொண்டிருந்தேன். உனதருளாலே திருவாய் பொழிய சிவாய நமயன நீரணிந்தே. நான் பிறந்து வளர்கின்ற பருவத்திலே அம்மா அப்பா என்று நான் திருவாய் பொழிகின்ற பொழுது என் காதில் கேட்ட வாசகம் சிவபெருமானுடைய அந்த 5 எழுத்து மந்திரம் என் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. திருவாய் பொழிய சிவாய நமயன நீரணிந்தேன். சரி, இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணு நீ கொடுக்கணும். தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. எனக்கு நீ என்ன தரணும்னு கேட்கிறார். சிவகதி. வேற எந்த தெய்வமும் கொடுக்க முடியாத ஒரு கதி எதுவென்றால் சிவகதி என்பது கிடைப்பதற்கு ஒரு அரிய பேர். அது இந்த பிறவியில் எத்தனை பேருக்கு சிவகதி கிடைக்கும் என்று நாம் ஆணித்தரமாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் மானுட பிறப்பு எடுப்பதற்கே நாம் அதிகபட்ச புண்ணியம் செய்திருக்கணும். அந்த மானுட பிறப்பிலே நீங்கள் சிவ வழிபாட்டிற்குள் வருகிறீர்கள் என்றால் அதை விட அதிகம் புண்ணியம் செய்திருந்தால்தான் நீங்கள் சிவ வழிபாட்டுக்கே வர முடியும். ஒரு மனிதன் சாதாரணமாக சிவனை வணங்கிவிட முடியாது. அதனாலதான் நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, சிவனை வணங்குறதுக்கு பயப்பட்டாங்க. இன்றைக்கு கூட வீடுகளில் சிவ வழிபாடே கிடையாது. சிவனுடைய படத்தை வச்சா என்ன பயப்படுறாங்க? சுடுகாடு, சிவபெருமா சுடுகாட்டுல இருக்கிறவன், அதை கொண்டு வந்து எப்படி வீட்டுல வைக்கலாம்? இப்படியாக காலங்காலமாக நம்முடைய மரபணுகளிலே அதை புகுத்தி விட்டார். சிவபெருமான் என்று சொன்னாலே அவன் சுடுகாட்டு கடவுள். அவனுக்கு பெயர் சுடுகாட்டிலே இருக்கின்ற பொழுது ருத்ரன் என்று பெயர். நம்முடைய ஆலயத்திலே இருக்கின்ற பொழுது அவன் சிவபெருமான் என்று பெயர். அவனுக்கு 5 தொழில்கள் உண்டு. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், அருளுதல், மறைத்தல் என்ற 5 தொழில்களை புரிபவன் சிவபெருமான். அந்த 5 தொழில்களில் ஒருவன் தான் ஒடுக்குகின்ற வேலையை செய்யக்கூடிய ருத்ரன். திருமாலும் நமக்கு வேண்டப்பட்டவர் தான். ஏனென்றால் காக்கின்ற தொழிலை செய்பவர் திருமால். இது மக்களிடம் சிவபெருமான் என்ற உடனே அது ஏதோ சுடுகாட்டு சாமி போலக்குகின்ற உணர்வு வந்ததின் பொருட்டுத்தான் இன்றைக்கு சிவ வழிபாடு என்பது யோசிக்கிறார்கள். திருநீர் அணிவதற்கு கூட யோசிக்கிறார்கள். மற்ற தெய்வங்கள் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி வாரத்துக்கு ஒரு இன்று தெய்வங்கள் ரிலீஸ் ஆயிட்டே இருக்குது. வாராகி அம்மன்றான், திடீர்னு பார்த்தா எங்கடா வாராகி அம்மன் எங்கிருந்து வந்தது? பன்றியினுடைய முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு இப்போ உருவாயிடுச்சு. அதுக்கடுத்து தேய்பிறை அஷ்டமின்னு ஒண்ணு உருவாயிடுச்சு. நீண்ட காலம் பிரதோஷ வழிபாடு என்பதே கிடையாது. குறுகிய காலத்தில் உருவானதுதான் பிரதோஷ வழிபாடு. அதற்கடுத்து திருவாதிரை வழிபாடு. இவையெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. நாம் நினைக்கின்ற கணந்தோறும் சிவனை நினைத்தாலே போதும். அது என்ன அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் சிவனை வழிபடுறது? அன்னைக்கு மட்டும் என்ன அவர் நமக்கு என்ன ஸ்பெஷலா காட்சி கொடுக்க போறாரா? கிடையாது. சிந்தனை என்பது சிவ சிந்தனையோட நாம் இருக்கணும். அதனால்தான் திருநாவுக்கரசர் கேட்டார், தருவாய் சிவகதி நீ. நான் பிறந்ததிலிருந்து உன்னை மட்டும் தாயா நினைச்சிட்டு இருக்கேன். வேற யாரும் நான் நினைச்சேன்? என் சிந்தனைக்குள் வேறு யாரும் இல்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது நீ எனக்கு சிவகதியை தர வேண்டும் என்று நம்முடைய நாவுக்கரசு பெருமான் கேட்கிறார். அடுத்து இன்னொரு பாடல்ல சொல்றார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இறைவன்கிட்ட போய் கேட்கிறார். நாமளாங்க என்ன கேட்போம்? இந்த பிறவில ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட என்ன,
வருகின்ற பிறவியிலாவது அம்பானி வீட்டிலோ அதானி வீட்டிலோ ஒரு வாரிசாக என்னை பிறப்பதற்குரிய அருள் செய்வாயா என்றுதான் கேட்போம். ஆனால் உயர்ந்தபட்ச பிறவிக்கு வந்த திருநாவுக்கரசர் கேட்கிறார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். என்ன நீ என் மீது உள்ள வினைப்பயன் பொருட்டு என் மீது உள்ள கோபத்தால் நீ என்ன புழுவா கூட என்ன படைச்சிடு, நான் வருத்தப்பட மாட்டேன். புது வெயிலில் பட்டவுடனே அழிந்து போகக்கூடிய ஒரு உயிரினம், அந்த புழுவாக நான் பிறந்தால் கூட உன்னுடைய திருநாமத்தை சிந்தைக்குள் நினைக்கின்ற வரம் தர வேண்டும். அதோட வச்சிருந்தா பிரச்சனை இல்லைங்க. அடுத்த வரி சொல்றார், இவ்வையகத்தில் தொழுவார்க்கு நீ எனக்கு மட்டும் அருள் செய்தால் அது கருணை அல்ல, இவ்வையகத்தில் தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய். அந்த வார்த்தையை போடுறார் பாருங்க, இறங்கி. எனக்கு நீ எப்படி இறங்குகிறாயோ அப்படி இந்த மனிதர்கள் உன்னை நினைக்கவில்லை என்றால் கூட இறங்கி இருந்து, உடனே போயிடாத. இவ்வையகத்தில் தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய்கின்றார். எங்க கேட்கிறார்? பாதிரி புலியூர் அரணே செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. இது சிவபெருமானை உருவகப்படுத்துகிறார். இந்த இடத்திலே சிவனடியார்களிடம் எங்காவது சுயநலம் இருக்கிறதா? நம்முடைய சமயத்தினுடைய அடிப்படை நாதமே என்ன? அன்பே சிவம். இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஒட்டுமொத்த சைவத்தை பல நூறு மணி நேரம் நான் மட்டுமல்ல யார் பேசினாலும் அதனுடைய முடிவு என்பது எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஒற்றை சொற்றொடரில் தான் இருக்கிறது, அன்புதான் சிவம். அன்பில்லா மனம் இருந்தால் எவ்வளவு கிடைத்தாலும் அது உங்களை விட்டு சென்று கொண்டே இருக்கும். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். திருமந்திரத்திலே நம்முடைய திருமூலர் சொல்வார், சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். எவன் ஒருவன் சிவமந்திரத்தை சொல்லவில்லையோ அவன் 7 நரகத்திற்கு போய் விழ வேண்டிய அளவிற்கு தீவினை செய்தவன். பொதுவா நம்முடைய வழிபாட்டுல முருக வழிபாடு இருக்கு, விநாயகர் வழிபாடு இருக்கு, அன்னை வழிபாடு இருக்கு. எல்லா வழிபாடுகளும் செய்யுங்கள், தவறு கிடையாது. இந்த வழிபாடெல்லாம் எப்படின்னா, ஒரு குழந்தையை நீங்க பள்ளியில போய் சேர்க்கறீங்கன்னா முதல்ல எதுல சேர்க்கறீங்க? எல்கேஜி சேர்க்கறீங்க. நாங்க படிக்கிற காலத்துலலாம் எல்கேஜி யூகேஜி கிடையாது. நேரடியாக 5 வயசு ஆச்சுன்னா இந்த கை இந்த காதுல எட்டுச்சுன்னா நேரா 1ஆம் கிளாஸ்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. காலம் உருண்டோடியது. இன்றைக்கு 3 வயதிற்குள் எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் படிச்சுட்டு தான் 1ஆம் வகுப்புக்கு போனோம். ஆரம்ப வழிபாட்டில் உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவாக இருந்தாலும் வழிபாடு செய்யுங்க, தவறு கிடையாது. இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லா தெய்வங்களையும் வணங்குங்க, ஆனா அதே தெய்வத்தோடு நின்று விடாதீர்கள். ஒரு வழிபாட்டை நடத்துறீங்கன்னா அதே வழிபாடு காலங்காலமா நடத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட நோக்கி நீங்க பயணப்படணும்ல. அது பயணப்பட வேண்டிய இடம் எதுவென்றால் சிவனை நோக்கித்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த தெய்வமும் உங்களுக்கு முக்தி பேறு தராது. இதை நன்றாக நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும். நாள்தோறும் சிவ சிவன்ற வார்த்தை சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனதுக்குள்ள சிவ சிந்தனையும் சிவ வழிபாடும் வந்துடுச்சுன்னா நீங்க அடுத்தவங்களை பற்றி புறங்கூறுதல் என்பதை பற்றி சிந்தனை வருமா? நீங்கள் உங்களுக்குள்ள இறைவனை கொண்டு வந்து இறக்கி விட்ட பிறகு அடுத்தவனுடைய உயர்வு பற்றியோ அடுத்தவன் வீழ்ந்தது பற்றியோ ஒரு துளி அளவு கூட சிந்தனை உங்களுக்கு வராது. எப்பொழுது சிவம் உங்களுக்குள் வந்து விட்டதோ அப்பொழுதே உங்களுக்குள் உயர்வான எண்ணங்கள் தான் வருமே ஒழிய தாழ்வான எண்ணங்கள் வராது. சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். சிவனை முழுமதாக நினைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அவன் கொடுக்கின்ற பதவி
இந்த மனித பதவியில் இருந்து உங்களுக்கு என்ன பண்றான்னா தேவர் என்கிற ஒரு பதவியை கொடுத்துருவான். தேவரும் ஆவர். சிவ சிவ என்ன சிவகதி தானே. சிவ சிவ என்றிட நமக்கு தீவினைகள் மாண்டு கொண்டே இருக்கும். புதுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இறைவன்கிட்ட போகும்போது சொந்த பிரச்சனைய சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாதுன்னா உங்க பிரச்சனை அவனுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். இல்ல நமக்கு தலையெழுத்தை எழுதி இந்த மண் உலகிற்கு நாம் செய்த வினைப்பயன் பொருட்டு இந்த மண் உலகிற்கு வந்திருக்கிறோமே, நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது என்பது அவனுக்கு தெரியாதா? நீங்க போய் கேட்டு அழுது உரண்டு புரண்டால்தான் அவன் கொடுப்பானா? கொடுக்க வேண்டிய தருணம் எதுவோ அதை கண்டிப்பாக கொடுப்பான்.